மூவியோடைய ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவோட இன்ட்ரடக்ஷன் தான். ஹீரோ அலாரத்தெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு எந்திரிக்கிறான். அவனுடைய ரூம்ல ஃபுல்லா அந்த கஜினி சூர்யா மாதிரி எல்லா இடத்துலயும் எழுதி இருக்க ஒரு ஸ்டிக்கி நோட்ஸ் தான் பாக்குறாங்க. ஹீரோ வந்துட்டு ஒரு ஃபைல் எடுத்து பாக்குறான். அதுல நம்ம ஹீரோக்கான டீடைல்ஸ்லாம் இருக்கு. ஆக்சுவலி ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரெயின் டியூமர் ஒன்று இருந்திருக்கு போல இருக்கு. அதை ரிமூவ் பண்றப்ப பிரெயின்ல ஒரு இடத்துல மட்டும் ஃபங்க்ஷன் ஆகாம போயிருக்கு. அதனால ஹீரோக்கு அந்த சர்ஜரி பண்ணதுக்கு முன்னாடி எல்லாமே ஞாபகம் இருக்கும். ஆனா சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறமா என்ன நடந்தாலும் ஹீரோக்கு ஞாபகம் இருக்காது. அதாவது என்னன்னா இன்னைக்கு நடக்கிறது நாளைக்கு ஞாபகம் இருக்காது. சோ இன்னைக்கு நம்ம வாழ்றது அடுத்த நாள் காலைல ஹீரோக்கு புதுசா இருக்கும். அந்த மாதிரி தான் இப்ப ஹீரோ அவனுடைய ஃபைல்ஸ் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு அவங்க அக்கா வீட்டுக்கு வரான். கால் பண்ணி அப்ப அவங்க அக்கா என்ன சொல்றாங்க, இந்த குழந்தைய பார்த்துக்கோ, எனக்கு வேலைக்கு நேரம் ஆகுது, குழந்தைக்கான சாப்பாடு எல்லாம் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு போவேன். குழந்தை யாருதுன்னு கேட்டா குழந்தை என்ன தாண்டா உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அக்கா அங்க இருந்து கிளம்பிட. சோ இப்படியே வந்துட்டு ஒரு பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோக்கு இந்த பிரெயின் டியூமர்னால அந்த ஆபரேஷன்லாம் நடந்ததுக்கு அப்புறமா ஹீரோவுடைய மேனேஜர் வந்து இங்க பாருப்பா, சீக்கிரமா நம்ம இப்போ ஒரு பாட்டு ஒன்று எழுதணும், அதனால நீ தான் பாட்டுலாம் எழுதணும்னு சொல்ல ஹீரோ உடனே இப்ப பாரு எனக்கு இருக்கிற நோய்க்கு நான் எப்படி பாட்டுலாம் எழுத முடியும் அப்படின்னு சொல்ல, இங்க பாரு எப்படியாவது ட்ரை பண்ணு, செம்ம பெரிய ஆஃபர் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு மேனேஜர் நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, மேனேஜர் ஹீரோவுடைய ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட சரி ஓகே எனக்கு ஏதாவது வந்துட்டு ஒரு செக்ரட்டரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுடைய மேனேஜர் கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி கார்ல போயிட்டு இருக்கக்குள்ள பக்கத்துல ஒரு பொண்ணு, அதாவது மூவியோடைய ஹீரோயின், அவங்க என்ன பண்றாங்க, அவங்க பாய் ஃப்ரெண்ட செம்மையா திட்டிட்டு இருக்க. ஹீரோக்கு அதை பாக்குறப்ப செம்ம கியூட்டா இருக்கு. அதே நம்ம ஹீரோ போட்டோவா எடுத்து தள்ளிட கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு கார் மறுபடியும் நிக்குது. அப்ப பார்த்தா நம்ம ஹீரோயின் அழுதுட்டு இருக்காங்க. இதை பார்த்தோம் நம்ம ஹீரோக்கு இன்னும் செம்ம கியூட்டா இருக்கு. மறுபடியும் கொஞ்சம் தூரம் கார் போய் தள்ளி நிக்க மறுபடியும் நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தா. இந்த தடவை ஹீரோயின் பாட்டு பாடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோக்கு பார்த்தோன்னே ஹீரோயின் ரொம்ப பிடிச்சு போச்சு. யாரா இந்த பொண்ணு நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு ரியாக்ஷனை மாத்திட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை போட்டோவா எடுத்து தள்ளிட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கான். ஆக்சுவலி ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோடைய அக்கா ஹீரோக்கு ஒரு டாக்டர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்காங்க. அந்த டாக்டரை பார்க்கறதுக்காக தான் ஹீரோ வந்திருக்கான் போல இருக்கு. இப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு வர ஹீரோயின் தான் அங்க வராங்க. ஆக்சுவலி என்னன்னா அந்த டாக்டருடைய அசிஸ்டன்ட் தான் நம்ம ஹீரோயின் போல இருக்கு. சாரி சார் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்ல ஹீரோக்கா ஹீரோயினை பார்த்தோன்னே அப்படி ஒரு குஷி. ஹீரோயின் சார் ஒரு 5 நிமிஷம் வெளியே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள நிறைய கல்லெல்லாம் போட்டு விட்டு அதுல வந்துட்டு பெட்ஷீட்டை போட்டு விட்டுட்டு ஹீரோவை நடக்க சொல்றாங்க. ஏன்னா ஹீரோவுடைய ரியாக்ஷனை கேப்சர் பண்றதுக்கு ஹீரோ கல்லு மேல எல்லாம் நடந்து என்ன மேடம் கல்லு மேல எல்லாம் நடக்க விட்டீங்கன்னு சொல்ல, அது ஒண்ணும் இல்லைங்க, உங்களுடைய பிரெயின்ல நடக்கிறது எல்லாத்தையுமே நாங்க வந்துட்டு ரிப்போர்ட்டா எழுதணும், வேற ஒண்ணும் இல்லை, என்னங்க கேரட் ஜூஸ் குடிங்கன்னு சொல்ல ஹீரோ கேரட் ஜூஸ் குடிச்சு பார்த்துட்டு சர்க்கரைக்கு பதிலாக எவ்வளோ காரத்தூளை போட்டு வச்சிருக்காங்கன்னு சொல்ல ஹீரோயின் அதையும் எழுதி வச்சுக்கிறாங்க. ஏன்னா ஹீரோவுடைய குட்டி குட்டி ரியாக்ஷன் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் ரிப்போர்ட்டா எழுதிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயின் வயலின் எடுத்து நான் பாட்டு பாடுறேன், சோ அந்த சாங்ஸ் எல்லாம் யார் எழுதுறாங்கன்னு சொல்றீங்களான்னு கேட்க ஹீரோவும் அதை எல்லாமே கரெக்டா சொல்றான். பிகாஸ் ஏன்னா அது எல்லாமே நம்ம ஹீரோக்கு ஆபரேஷன் நடந்ததுக்கு முன்னாடி நடந்த சாங்ஸ் போல இருக்கு. இப்ப ஹீரோயின் அதெல்லாம் எழுதிட்டே இருக்கக்குள்ள ஹீரோனுக்கு தொடர்ந்து அவனுடைய பாய் ஃப்ரெண்டுடைய கால் வந்துகிட்டே இருக்கு. மேடம் நீங்க ஃபர்ஸ்ட் கால் எடுத்து பேசுங்களேன்னு சொல்ல அவன் கிடக்குறான் என்ன பையன் சொல்ல ஹீரோ என்ன ஆச்சு மேடம் என்கிட்ட சொல்லுங்களேன்னு சொல்ல, அட போங்க சார் என்னத்த சார் சொல்றது, அவன் ஒரு வந்துட்டு விலங்கா பையன் எப்ப பாரு என்கிட்ட இருந்து புடுங்கி தின்னதான் பாப்பான் அவன் அப்படி இப்படின்னு சொல்லி வளர்றாங்க. ஏன்னா ஹீரோக்கு தான் அடுத்த நாள் எல்லாமே மறந்து போயிடும் இல்லையா, அதனால நம்ம ஹீரோயின் பேஷண்ட்ன்றதை மறந்துட்டே நம்ம ஹீரோ கிட்ட எல்லாத்தையும் ஒலரி கொட்ட ஹீரோயின் வந்துட்டு சொல்ற கெட்ட வார்த்தை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ ஒரு பீப் சாங்கா ரெடி பண்ண. இப்ப ஹீரோனுக்கு அவங்க எங்க பாய் ஃப்ரெண்ட் கால் பண்ணிக்கிட்டே இருக்க ஹீரோ மேடம் கொஞ்சம் அதை அட்டென்ட் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீப் சாங்க பாடுறா பாருங்க. பாய் ஃப்ரெண்ட் கார செம்ம கடுப்பை யார் கூட நீ இருக்குன்னு சொல்ல, நீ என்னடா வேணான்னு சொல்றது என்ன, நான் உன்னை வேணான்னு சொல்றடா, நான் உன் கூட பிரேக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் காலை கட் பண்ண. டக்குன்னு நம்ம ஹீரோ மேடம் இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு சொல்ல, நான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வந்தா நீங்க எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்றீங்களா, ஆனா ரொம்ப நல்லா இருக்கு சார் தேங்க்யூ, இன்னைக்கான கிளாஸ் முடிஞ்சிருச்சு, நாளைக்கு நம்ம பார்க்கலாம், நாளைக்கு வந்துட்டு மறந்துட போறீங்க, சீக்கிரமா வந்துட்டு நீங்க என்ன பத்தின வந்துட்டு டீடைல்ஸ் எல்லாம் எழுதி நோட் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான். இப்ப நம்ம ஹீரோவுக்கு பார்க்கணுமே, நம்ம ஹீரோவுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். ஆல்ரெடி நம்ம ஹீரோயினை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சதுனால ஹீரோயினை ஃபர்ஸ்ட் டைமா போட்டோ எடுத்தான் இல்லையா அந்த கார்ல, அதை நம்ம ஹீரோ எழுதி வச்சுட்டு அடுத்த நாள் ஹீரோயினை பார்க்க போகணும்ன்றதையும் நம்ம ஹீரோ நோட் பண்ணி வச்சுக்கிறான் அவனுடைய வீட்டுல. அடுத்த நாள் காலைல எந்திரிச்சோடனே கரெக்டா நம்ம ஹீரோ அந்த நோட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு ஹீரோயினை பார்க்கறதுக்காக வந்துட நம்ம ஹீரோயினை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி நம்ம ஹீரோ பாக்குறான். எப்பயும் போல அந்த கல்லு மேல நடக்கிறது, அந்த காரமா இருக்கிற அந்த கேரட் ஜூஸை குடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஹீரோ இதெல்லாம் பண்ண டெய்லியுமே நம்ம ஹீரோயின் ஹீரோடைய ரியாக்ஷன் எல்லாம் கேப்சர் பண்ணிக்கிறாங்க. இந்த தடவை கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினுக்கு அவங்களுடைய ஹவுஸ் ஓனர் கிட்ட இருந்து கால் வருது. ஐயோ சாரி சார் ஹவுஸ் ஓனர் கிட்ட இருந்து கால் வருது சார்ன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அர்ஜென்ட்டா வீட்டுக்கு போவ காரு ரிப்பேர் ஆயிடுது. வழியில நம்ம ஹீரோ பாத்துறான். என்னாச்சு மேம் அப்படின்னு கேட்க அவ்வளவுதான் ஹீரோயினை பிக்கப்பும் பண்ணிக்கிறான். நம்ம ஹீரோ வீட்டுல கொண்டு போனா ஹீரோயினுடைய வீடு வந்து பாத்தீங்கன்னா தண்ணியால ரம்பி இருக்கு. என்னன்னா ஒரு பைப் ஏதோ லீக்கேஜ் ஆயிருக்க போல இருக்கு. அச்சச்சோ போச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் உள்ள வந்து பார்த்தா பைப்பை நம்ம ஹீரோ அடைக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் உடைச்சு விட்டுட்டு ரெண்டு பேருமே தண்ணியில தப்பறையா நனைஞ்சிடுறாங்க. ஆக்சுவலி ஹீரோயினுக்கு நனைஞ்சது கூட பெருசா தெரியல. கீழே நம்ம ஹீரோயின் ஆக்சுவலி கவிதை எல்லாம் எழுத தெரியும் போல இருக்கு ஹீரோயினுக்கு. அதெல்லாம் வந்துட்டு நனைஞ்சு போய் கிடக்க. ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு என்ன மேடம் கவிதை எல்லாம் எழுதுவீங்களா, சரி விடுங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அதை எடுத்து துணி காய வைக்கிற மாதிரி காய
வச்சு இதை ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்ல நல்ல பையனா இருக்கானேன்னு சொல்லிட்டு உங்க ட்ரெஸ் நனைஞ்சிருச்சு இந்தாங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, இது என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்ல ஹீரோவும் என்ன ஏதுன்னு கூட பார்க்காம ஹீரோயின் முன்னாடியே நின்று ட்ரெஸ் சேஞ்ச் பண்றான். இந்த நேரம்னு பார்த்து ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்துடுறான். அடி பாவி, நீ ஆல்ரெடி வந்துட்டு என்ன பிரேக்கப் பண்ணிட்டு ஆல்ரெடி ஒருத்தவனை வச்சிருந்தனால தான் என்ன பிரேக்கப் பண்ணியா, இவன் கூட தான் வந்துட்டு நீ வந்துட்டு இப்போதைக்கு வாழ்ந்துட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஹீரோயின் கிட்ட பிரச்சனை பண்ண. ஏன்டா பொம்பளை பிள்ளை கிட்ட பிரச்சனை பண்ற நம்ம ஹீரோ அடிக்க பாய் ஃப்ரெண்ட் கார நம்ம ஹீரோயினை திட்ட. இப்படி வந்துட்டு பெரிய கலவரமா மாறிடுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பாய் ஃப்ரெண்ட் காரன் ஹீரோவை கொஞ்சம் வேகமாவே அடிச்சுறாப்புல இருக்கு. ஹீரோ கையில அடிப்பட்டது. ஹீரோயின் சாரி சார்ன்னு சொல்ல அட பரவாயில்ல விடுங்கன்னு சொல்ல அன்னைக்கு நைட்டே ரெண்டு பேருமே உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆகவும் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ அவங்கள பத்தி நம்ம ஹீரோ பத்தி ஹீரோ சொல்றதும் ஹீரோயினை பத்தி நம்ம ஹீரோ சொல்றதுன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல ரெண்டு பேருமே செம்ம க்ளோஸா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப நாள் பழகின மாதிரி நம்ம ஹீரோக்கு தான் ஆல்ரெடி ஹீரோயின் மேல லவ் இருக்கிறதுனால ஸோ ஹீரோவா நம்ம ஹீரோயின் கிட்ட அப்படி வலிஞ்சு பேசுறான். நம்ம ஹீரோயினால அதை புரிஞ்சுக்க முடியல. ஸோ இப்போ ஹீரோ ஒரு கட்டத்துல இந்த மாதிரி எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் வேணுங்க, நான் ஒரு லிரிக்ஸ் எழுதணும் அப்படின்னு சொல்ல நீங்க வந்துட்டு நல்லாவே கவிதை எழுதுறீங்களே, ப்ளீஸ் எனக்கா லிரிக்ஸ் எழுதி தரீங்களான்னு சொல்ல ஹீரோயினுமே சரின்னு சொல்லிட்டாங்க. அடுத்த நாள் மறந்துடக்கூடாதுன்றதுக்காக ரெண்டு பேருமே இப்ப நல்லா க்ளோஸ் ஆயிட்டதுனால ரெண்டு பேரும் செல்ஃபிஸ்லாம் செம்ம க்ளோஸா எடுத்துக்கிறாங்க. ஹீரோ அடுத்த நாள் என்னோட வீட்டுக்கு வந்துருங்க, அங்க நம்ம ரிலீக்ஸ் எழுதலாம்னு சொல்ல அப்ப திடீர்னு மழை வந்துடுது. ரெண்டு பேருமே நனைஞ்சுக்கிட்டே போயிட்டு ஒரு கடைக்குள்ள ஒதுங்குறாங்க. அந்த கடைக்கிட்ட ஒதுங்குறப்பனே ஸோ உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணா ஹீரோயினுக்கு தொடச்சு விட, ஹீரோயினும் ஹீரோக்கு தொடச்சு விடன்னு சொல்லிட்டு ஸோ ரெண்டு பேருமே ரொம்ப கேரிங்கா பார்த்துட்டு இருக்க. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயின் என்ன நினைச்சாங்க தெரியல, ரெண்டு பேருமே க்ளோஸ் ஆகி கிஸ் பண்ண வர ஆனா ஹீரோயின் விலகிக்கிறாங்க. சாரிங்க நான் உங்களுடைய டாக்டருங்க, நீங்க என்னோட பேஷண்ட், நான் இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் குடுகுடுன்னு வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனா வந்ததுக்கு அப்புறமா தான் அச்சோ அந்த கிஸ்ஸை மிஸ் பண்ணிட்டுமோ, ஒருவேளை எனக்கு அவன் மேல லவ் வந்துருச்சோ, ரொம்ப நல்ல பையனா வர இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்ல சர்ச் பண்றாங்க நம்ம ஹீரோயின். அவங்க மனசுக்குள்ள வந்திருக்க ஃபீலிங்ஸ் அவங்க கொட்ட கூகுள் உடனே ஆமா இது லவ் தான் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் இல்ல நான் ஒரு டாக்டர், அது எப்படி பேஷண்ட் மேல வந்துட்டு நான் லவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் எந்திரிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை காமிக்கணுமே, டெய்லியுமே நம்ம ஹீரோயினை ரொம்ப பிடிச்சி போனதுனால ஸோ டெய்லியுமே நம்ம ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோயினுடைய போட்டோஸ் எல்லாத்தையுமே எழுதி வச்சுட்டு நாளைக்கு வந்துட்டு உன்னுடைய ரொம்ப முக்கியமான நாள், நீ போயிட்டு இன்னும் ஹேண்ட்ஸமா அவளை போய் பாருன்னு சொல்ல அடுத்த நாள் நம்ம ஹீரோ எந்திரிக்கிறான், அந்த நோட்ஸ் எல்லாம் படிக்கிறான். செம்ம ஹேண்ட்ஸமா நம்ம ஹீரோ ஷேவ் எல்லாம் பண்ணிக்கிட்டு குளிச்சுட்டு செம்மையா ரெடி ஆயிட்டு இருக்க. ஹீரோயினும் வீட்டுக்கு வராங்க நம்ம ஹீரோடைய வீட்டுக்கு. பிகாஸ் ஏன்னா அந்த சாங் ரெக்கார்டிங் பண்ணோம் இல்லையா, இப்ப ஹீரோ நம்ம ஹீரோயினை ஃபர்ஸ்ட் பாக்குற மாதிரி ரொம்ப பூரிப்போட நம்ம ஹீரோயினை பார்க்க அந்த ரியாக்ஷனை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஐயோ என்னடா இவன் இப்படி பாக்குறான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆயிடுது. ஸோ ஆக்சுவலி நம்ம ஹீரோயினை ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோ போட்டோ எடுத்து வச்சிருப்பான் இல்லையா, அது வீட்டுல ஒட்டி வச்சிருந்தால நம்ம ஹீரோயின் அதை பாத்திரக்கூடாதுன்னு ஹீரோ எடுத்து அதை சோஃபா கடியில போட்டு விட்டுறான். ஸோ கூடவே இன்னொரு போட்டோவும் போயிடுது. நம்ம ஹீரோயின் இப்ப தண்ணி அடிச்சு போட்டோ எடுத்தாங்க இல்லையா லாஸ்ட் நைட், அதையும் எடுத்து நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா சோஃபா கடியில தெரியாதனமா போட்டு விட்டுறான். அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே பாட்டு உட்காந்து வந்துட்டு லிரிக்ஸ் எழுதுறான்னு போனா சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பாத்ரூம்ல குளிக்கிறப்ப பாட்டு பண்ணணும்னு தோணும், சில பேருக்கு கிச்சன்ல வந்துட்டு சமைக்கிறப்ப பாட்டு பண்ணணும்னு தோணும். அந்த மாதிரி தான் நம்ம ஹீரோயினுக்கு ஏதாவது வேலை செஞ்சாதான் பாட்டு பண்ணணும்னு தோணும் போல இருக்கு. ஹீரோடைய வீட்டுல போயிட்டு நல்லா குளிச்சுட்டு லிரிக்ஸ் எழுதுறாங்க, அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவிட்டு எழுதுறாங்க, அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு யோகாசனம் பண்ணிட்டு எழுதுறாங்க. இது பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு டேட் மாதிரி ஆயிடுது, இவங்களுக்கே தெரியாம ஒரு டேட் மாதிரி. ரெண்டு பேருமே பாட்டெல்லாம் எழுதி முடிச்சுட்டு கம்போசிங் பண்ண போலான்னு பண்ணா ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி தடுமாற்றமா இருக்கு. ஹீரோ ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹீரோயினை நல்லா வந்துட்டு ஒரு மோட்டிவேஷன் எல்லாம் பண்ணி பாட்டு பாட வைக்க ஹீரோ என்ன நினைச்சான்னு தெரியல நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறான். ஏன்னா அடுத்த நாள் நம்ம எல்லாத்தையுமே மறந்துடுவோமேன்ற ஒரு பயத்துல கிஸ் பண்ணானோ என்னமோ தெரியல. அவ்வளவுதான் நேற்று நைட்டே வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டே ரெண்டு பேருமே இன்டிமேட்டும் ஆகிறாங்க. நடுராத்திரியில் நம்ம ஹீரோ எந்திரிச்சு அச்சோ தூங்கி எந்திரிச்சா எல்லாமே மறந்துடுவோமே நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பத்தி ரெக்கார்ட் எல்லாம் பண்ணிக்கிறான். நாளைக்கு நீ ஹீரோயினை ப்ரப்போஸ் பண்ணணும், இன்னைக்கான நைட் உனக்கு ரொம்ப ஸ்பெஷலான நைட், உனக்கு ஒரு நோய் இருந்தாலும் இன்னும் ஒரு பொண்ணு லவ் பண்ணியிருக்கானா அந்த பொண்ணு எப்படிப்பட்ட பொண்ணு தெரியுமான்னு சொல்லிட்டு ஹீரோ அதை வாய்ஸ் ரெக்கார்டா பண்ணி வச்சுக்க. ஹீரோடைய மாற்றத்தெல்லாம் நம்ம ஹீரோடைய அக்கா கவனிக்கிறாங்க. என்னடா உனக்குள்ள ஏதோ மாற்றம் இருக்கிற மாதிரி இருக்கு, டெய்லியுமே எந்திரிச்சு எனக்கு எல்லாம் மறந்து போச்சான்னு என்கிட்ட வந்து கத்துவ, இப்பெல்லாம் நீ அந்த மாதிரிலாம் பண்றதே இல்லையே, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கேட்கான். ஹீரோவுமே வந்துட்டு எனக்கு ஹீரோயினை ரொம்ப பிடிச்சி போச்சுக்கான் அப்படின்ற மாதிரி விஷயத்த நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க அக்கா கிட்ட சொல்லிட்டு நல்லா சரக்கு அடிச்சுட்டு ஸோ அன்னைக்கு நைட் அப்படியே படுத்துறான். இப்போ அடுத்த நாள் காலைல காமிக்கிறாங்க ஹீரோடைய அக்கா நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக வராங்க. ஹீரோடைய வீடு ஃபுல்லாவே நம்ம ஹீரோடைய அக்கா வந்துட்டு கேமரா ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா ஹீரோ என்னெல்லாம் பண்றான் போறான்றத பாக்குறதுக்காக. இப்போ அந்த கேமரால நேற்று நைட் நம்ம ஹீரோவும் ஒன்னா இருந்தாங்க இல்லையா அந்த வீடியோ காமிச்சு நீ ஒரு ப்ரொஃபஷனான டாக்டர் தானே, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கோம், உனக்கு அசிங்கமா இல்லையா, என் தம்பியோடைய வீக்னஸை வச்சு என் தம்பி கிட்ட நெருங்கணும்னு பாக்குறியான்னு ஹீரோயின் இல்ல மேடம் சத்தியமா நான் உங்க தம்பியை நான் லவ் பண்ணேன், நாங்க ரெண்டு பேருமே லவ் பண்ற மேடம்னு சொல்ல அசிங்கமா இல்ல ஒரு பேஷண்ட்டை லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஒழுங்கா வந்துட்டு இந்த மாதிரி என் தம்பியை ட்ரீட்மெண்ட் பண்ற வழியை மட்டும் பாரு, அவனுடைய மெமரிஸ்ல இருந்து நான் உன்னை எல்லாத்தையுமே எரேஸ் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. ஆக்சுவலி நேற்று நைட்டு ஹீரோ குடிச்சிட்டு தூங்கினோன்னே ஹீரோடைய மெயில் ஹீரோடைய போட்டோல இருக்க கேலரிஸ் நம்ம ஹீரோயினோட போட்டோஸ் ஹீரோ சேவ் பண்ணி வச்சிருக்க வாய்ஸ் ரெக்கார்டுன்னு எல்லாத்தையுமே டெலீட் பண்ணி விட்டாங்க ஹீரோடைய அக்கா. ஏன்னா வந்துட்டு ஹீரோடைய நல்லதுக்குன்னு நினைச்சு இந்த மாதிரி டெலீட் பண்ணிட. இப்ப அடுத்த நாளும் ஆகுது நம்ம ஹீரோ இப்ப நார்மலா வரா. ஹீரோயின்
அழுதுகிட்டே அவங்களுடைய ரூமை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எப்பயும் போல அந்த கல்லு மேல நடக்கிறது. சோ இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஒரு யூனிவர்சிட்டியில தான் வந்து பாத்தீங்கன்னா படிச்சிட்டு இருந்திருப்பா. சோ படிச்சுக்கிட்டே தான் நம்ம ஹீரோயின் அந்த டாக்டருக்கு அசிஸ்டண்டா இருக்கனால இப்ப அங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கப்புறம் அந்த உண்மையான டாக்டர் இவங்க எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க கண்ணாடிக்கு பின்னாடி. எப்பயும் போல நம்ம ஹீரோ வரான். பட் ஆனா ஹீரோக்கு ஏதோ இந்த இடத்துக்கு ஆல்ரெடி வந்த மாதிரியே ஒரு மாதிரியான ஃபீலிங். ஹீரோயின் எப்பயுமே கல்ல போட்டு நம்ம ஹீரோவை நடக்க சொல்லுவாங்க இல்லையா, ஆனா நம்ம ஹீரோ இந்த தடவை நடக்காம வந்து சோஃபால உட்காந்துக்கிட்டு இந்த இடத்துக்கு நான் ஆல்ரெடி வந்திருக்கேனான்னு கேட்க ஹீரோயினுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. சோ உடனே நம்ம ஹீரோயின் எப்பயும் போல காரமான ஜூஸ் நம்ம ஹீரோக்கு கொடுக்க அந்த ஜூஸையும் நம்ம ஹீரோ குடிக்காமலே நீங்களும் நானும் ஆல்ரெடி மீட் பண்ணிருக்கமான்னு கேட்க ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நம்ம ஹீரோயின் இல்ல சார் ஒரு 2-3 தடவை தான் நம்ம பாத்துருக்கோம், அதுவும் ட்ரீட்மெண்ட் விஷயமா தான் பாத்துருக்கோம்னு சொல்ல. ஆனா நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்து சென்ட் மூந்து பார்த்துட்டு இல்லங்க இந்த ஸ்மெல்ல நான் எங்கேயோ வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கேன், ஒழுங்கா சொல்லுங்க ப்ளீஸ், உங்களுக்கு எனக்கு ரொம்ப ஏதாவது க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பா சொல்லுங்க நம்ம ஹீரோ கேட்க. அவ்வளவுதான் ஹீரோயினுக்கு கண்ணை கலங்கிடுது. சார் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றல நானு அப்படின்னு சொல்ல ஹீரோ ப்ளீஸுங்க சொல்லுங்கன்னு கேட்க ஹீரோயின் அவ்வளவுதான் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நான் என்ன கேட்டேன் நீங்க அழுவுறீங்க, உண்மையே சொல்லுங்க உங்களுக்கு எனக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ஒரு மாதிரி அழுதுகிட்டே வெளியே போயிட்டு உட்கார்ந்துக்கிறாங்க. அவங்களால சுத்தமா முடியவே இல்லை. இப்ப நம்ம ஹீரோயின் அன்னைக்கு நைட்டே செம்மையா ஹீரோ நினைச்சு குடிச்சிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு மெயில் வருது வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஏன்னா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பேஷண்டே லவ் பண்ணாங்கன்னா அந்த ப்ரொஃபஷனல்ல அது தப்பு தானே. சோ அதனால ஹீரோயினை வந்து பாத்தீங்கன்னா காலேஜ்ல கூட வந்துட்டு நீ வீட்ல இருந்தே படிச்சுட்டு எக்ஸாம் மட்டும் வந்து எழுதுமா அப்படின்ற மாதிரி வந்துட்டு மெயில் அனுப்பிச்சு விட இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அழுகுறாங்க. ஒரு நாள் நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அவனுக்கு மனசு பாரமாவே இருக்கு. சோ ஒரு நாள் எப்பயும் போல எந்திரிச்சு அவனுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கக்குள்ளதான் சோஃபா கீழே ஒரு தடவை நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்தப்ப ஹீரோயினோட போட்டோ எடுத்து சோஃபா கடியில போட்டா இல்லையா, அந்த போட்டோவை பார்க்க அந்த போட்டோல ஆல்ரெடி எழுதி இருக்கு மை லவ்னு. இப்ப இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ மேனேஜர்ட்ட போய் கேட்க மேனேஜர் ஃப்ரெண்டுன்றனால எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான். இப்ப ஹீரோ போயிட்டு அவங்க அக்கா கிட்ட செம்மையா கத்துறான். என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு நல்ல விஷயம்னா அது ஹீரோயின் தானக்கா, ஏன்கா இந்த மாதிரிலாம் பண்ணி விட்டுட்டு இருக்கான்னு சொல்லி கேட்க அக்கா கறி வந்துட்டு செம்மையா தீட்டுறான். என்னடா நல்ல விஷயம், உனக்கு ட்ரீட்மெண்ட் ஆகி நீ வந்துட்டு நல்லபடியா மாறணும் தான் உனக்கு நான் ட்ரீட்மெண்ட்டுக்கே அனுப்பினேன், ஆனா நீ அவளை லவ் பண்றதே ஒரு நாளையும் பண்ணிட்டு இருந்தனா நீ எப்படிதான் உனக்கு வந்துட்டு அந்த நோய் சரியாகும், நீ அதையே பண்ணிட்டு இருக்கனால தான் நான் அந்த மாதிரி பண்ணேன், அக்கா உன்னுடைய நல்லதுக்காக தான் பண்ணேன், ஆனா நீ அக்காவே தப்பா நினைச்சதுனால தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுறா, நான் பண்ணது தப்பு தான், இந்த ஹீரோயினுடைய மெமரிஸ் எல்லாத்தையுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணது எழுதி வச்சது அந்த போட்டோஸ் லெட்டர்ஸ் இது எல்லாத்தையுமே ஹீரோ கிட்ட கொண்டாந்து கொடுக்க ஹீரோவும் அக்கா ஒரு பாசத்தில் தான் இதை பண்ணியிருக்கான்னு இதை புரிஞ்சுக்கிட்டு அக்காவை மன்னிச்சுட்டு ஹீரோயினை பத்தின மெமரிஸ் எல்லாத்தையுமே படிச்சு மறுபடியும் மெமரிஸை ரீகலெக்ட் பண்ணிக்கிறான். ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னா ஹீரோயின் எங்க இருக்காங்கன்னு தெரியல, ஏன்னா வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. ஹீரோவும் நம்ம ஹீரோயினோட வீட்டுக்குலாம் போய் பார்க்கறான், ஹீரோயினை காணும். சோ அந்த கான்செர்ட்டுக்கான நாளும் வந்துடுது. ஹீரோ உட்காந்து நம்ம ஹீரோயினுடைய மெமரிஸ் எல்லாத்தையுமே பாட்டா வந்துட்டு ரெடி பண்ணி பாடிட்டு இருக்கான். ஆக்சுவலி அந்த கான்செர்ட்டுக்கு நடுவில் தான் நம்ம ஹீரோயினுமே இருக்காங்க. ஹீரோயின் பாட வேண்டிய இடத்துல வேற ஒரு பொண்ணு தான் அந்த பாடிட்டு இருக்கா. ஆனா நம்ம ஹீரோயினை பத்தின ஃபுல் சாங்கும் பாட அவளுதான் ஹீரோயின் அந்த கூட்டத்திலே உட்காந்து செம்மையா அழுதுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ அந்த கான்செர்ட்லாம் முடிஞ்சு நடந்து போறப்ப அவனுக்கு ஏதோ மனசுக்குள்ள ஒரு ஃபீலிங் பக்கத்துல தான் எங்கேயோ ஹீரோயின் இருக்கிற மாதிரி. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணா அப்ப ஒரு மைக்க ஒண்ணு எடுத்துக்கிட்டு கியூ நீ இங்கதான் இருக்கியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்த ஆரம்பிக்கிறான். இதை கேட்கிற நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஒருவேளை நம்ம எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு போல இருக்குன்னு ஹீரோ கிட்ட ஓடி வந்து என்ன உனக்கு ஞாபகம் வந்துருச்சான்னு கேட்க ஹீரோ என்ன மன்னிச்சிடு, நான் இப்பதான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி இருக்கு, எனக்கு உன்ன ஞாபகம் இல்லை, ஆனா உன்னுடைய மெமரிஸை மட்டும் என்னால வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு ஃபீலிங்கா இருக்கு, என் கூட வந்துடுறியான்னு கேட்க அவ்வளவுதான் கட் பண்ணா நம்ம ஹீரோயின் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரே வீட்டுல இருக்காங்க. ஹீரோ அன்னைக்கு நைட்டு தூங்காமலே நம்ம ஹீரோயினை பாத்துக்கிட்டே நாளைக்கு எல்லாத்தையும் எந்திரிச்சு மறந்துடும்ல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்ல ஹீரோயின் இப்ப ஹீரோடைய போன் எடுத்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நான் தான் உன்னுடைய லவ்வர், நம்ம 2 பேருமே ஒன்னா தான் ஒரே வீட்டுல இருக்கோம், இதுக்கப்புறம் நான் தான் உன்னுடைய கண்ணு காது மூக்கு எல்லாமே ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்க ஹீரோயினோட லைஃப் ரொம்ப நல்லபடியா போயிட்டு இருக்குது. சோ எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் ரெக்கார்ட் பண்றாங்க. அடுத்த நாள் ஹீரோ பார்க்கணும் அப்படின்றதுக்காக இப்படியே ஹீரோடைய பர்த்டேவும் வருது. நம்ம ஹீரோடைய பர்த்டேவை நல்லபடியா அக்கா கூட செலிப்ரேட்டும் பண்றாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம்ல அவங்களுக்கு ஒரு மாதிரி லைட்டா மயக்க மாதிரி வருது. அக்கா வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இந்த மாதிரி நீயும் ஹீரோவும் வந்துட்டு போயிட்டு டாக்டரை பாக்குறீங்களான்னு கேட்க அப்ப போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்காங்க. ஆனா ஹீரோக்கு இதை நினைச்சு வெளியே சந்தோஷப்படுறாங்க, ஆனா உள்ள கஷ்டப்பட்டது நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிடுறாங்க. என்னாச்சு நீ ஒரு மாதிரியாவே இருக்க, உனக்கு குழந்தை வந்தல சந்தோஷமா இல்லையான்னு கேட்க ஹீரோ இல்ல அது எப்படி சந்தோஷமாவே இல்லாம இருக்கும், நான் சந்தோஷமா தான் இருக்கேன்னு சொல்ல ஆக்சுவலி ஹீரோ மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்கன்னா நாளைக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமாவும் நான் குழந்தை யாருன்னு சொல்லிட்டு அத ஒரு அப்பா நான் இது யாரோட குழந்தை அப்படின்னு ஒரு கேட்கிற அந்த ஒரு ஃபீலிங் வந்துருமே அப்படின்றதுக்காக தான் ஹீரோ வந்துட்டு மனசுக்குள்ள கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். இப்ப அதை ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயினுமே சரி ஒன்னும் கவலைப்படாத எல்லாம் சரியாயிடும்னு சொல்லிட்டு ஹீரோவை ஹக் பண்ணி சமாதானப்படுத்துறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினுடைய மேரேஜை காமிக்கிறாங்க. சோ இந்த மேரேஜ்ல எல்லாருமே இல்ல எங்களுக்கு இந்த கல்யாணத்துல அப்ஜெக்ஷன் சொல்ல விஷயம் என்னன்னா ஹீரோயினுக்கு இது 5வது தடவை கல்யாணம் ஆகுது. மேனேஜர் டே 5வது தடவை கல்யாணம் பண்றடா, எல்லா தடவையும் இதே மாதிரி நாங்க எங்களால ரியாக்ஷன் பண்ண முடியாது, அதனால தான் அப்ஜெக்ஷன் சொன்னோம் அப்படின்னு சொல்ல சோ இப்படியே 2 பேருக்குமே ஹாப்பியா மேரேஜும் ஆகுது. கொஞ்ச நாள் கழிச்சு அதாவது இப்ப நம்ம ஹீரோயின்
நிறைய மாச கர்ப்பிணியா இருக்காங்க. செக்அப்க்கு போறப்ப டாக்டர் என்ன சொல்றாங்க, உங்களுக்கு பிபி லெவல் ரொம்ப அதிகமா இருக்கு, ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு அதிகமா எடுத்துட்டு இருக்கீங்க, அதனால கொஞ்சம் பார்த்து இருங்கன்னு சொல்ல ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோ நினைச்சுதான் அதிகமா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. ஏன்னா ஹீரோ இந்த மாதிரி இருக்கானே சரியாவலேன்னு இது கஷ்டப்பட்டு இருக்கக்குள்ள ஒரு நாள் வாக்கிங் போயிட்டு இருக்கக்குள்ள நம்ம ஹீரோயின் மயக்க போட்டு கீழே விழுந்துறாங்க. நிறைய மாச கர்ப்பிணி இல்லையா, பிபி லெவல்லாம் அதிகமாயிடுச்சு, ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமானனால இந்த மாதிரி ஆபரேஷன் பண்ணி தான் சிசேரியன் பண்ணி தான் குழந்தை எடுக்கணும்னு சொல்லிடுறாங்க. சோ நம்ம ஹீரோயினும் ஹீரோவை ஏக்கத்தோட பார்க்க, ஹீரோவுமே நம்ம ஹீரோயினை ஏக்கத்தோட பார்க்க, இப்ப கட் பண்ணா டாக்டர் வந்து எங்களை மன்னிச்சிடுங்க, பிளட் லெவல் அதிகமா வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு பிபி, அதனால வந்துட்டு எங்களால அவங்களால காப்பாற்ற முடியாது, கொஞ்ச நேரம் தான் மட்டும் தான் அவங்க இருப்பாங்க, ஏதாவது போய் பேசணும்னா போய் பேசிக்கோங்க போங்கன்னு சொல்ல ஹீரோவும் இப்ப வந்து நம்ம ஹீரோயினை பாக்குறான் அழுதுகிட்டே. நம்ம இந்த மாதிரி வீட்டுக்கு போயிடலாம் பாப்பா, தயவு செஞ்சு வந்துரு பாப்பா அப்படின்னு சொல்ல, நீ ஏன்டா கவலைப்படுற, நான் எப்பயுமே உன் கூட தான் இருப்பேன், நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த மாதிரி நீ நானு குழந்தை நம்ம 3 பேருமே வீட்டுல சந்தோஷமா இருக்கலாம், நீ ஒன்னும் கவலைப்படாத சரியான்னு சொல்ல ஹீரோ, நீ இல்லாம என்னால இருக்க முடியாது, ஒரு வேலையும் பண்ண முடியாது, உனக்கு நல்லாவே தெரியும் இல்லையா, நீ தான் என்னோட வாழ்க்கையில கிடைச்ச முதல் சந்தோஷம், தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ பக்கத்துல படுக்க அவ்வளவுதான் நம்ம ஹீரோயினுடைய உயிரும் போயிடுது. சோ இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோ எந்திரிக்கிறான், ஒரு மாதிரி ஆயிடுறான் நம்ம ஹீரோ. பிகாஸ் ஏன்னா வீட்டை சுத்தி ஹீரோயினுடைய நினைப்பு தான் இருக்கு. சோ அவங்க குடிச்ச கப்பு, டீ, கிளாஸ், அவங்களுடைய ட்ரெஸ், அதுக்கப்புறமா வீட்டுல இருக்க பூச்செண்டுங்க, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோடைய வந்துட்டு ரெக்கார்ட் பண்ண அந்த வீடியோங்க. சோ இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ உட்காந்து டெய்லியும் பார்த்துட்டு இருக்கோம், ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். ஒரு நாள் 2 நாள் இல்ல, கிட்டத்தட்ட 6-7 மாசம் ஆயிடுது. இப்படியே நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு இருக்கோம்ல. இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீன்ல வந்துட்டு நடந்தது இல்லையா, சோ அதை காமிக்கிறாங்க. சோ ஹீரோ எப்பயும் போல எந்திரிக்கலாம், அலாரத்தை ஆஃப் பண்றான், எப்பயும் போல நோட்ஸை படிக்கிறான், அவங்க அக்காவுடைய வீட்டுக்கு வரான், குழந்தை யாருன்னு கேட்கிறான், அக்கா தன்னுடைய குழந்தைன்னு சொல்றாங்க. ஆனா இப்பதான் உங்களுக்கு ஒரு டவுட் வரும். சோ ஆமா, நம்ம நினைச்ச மாதிரி இது ஹீரோவுடைய குழந்தை தான். சோ ஹீரோவுடைய அக்கா ஹீரோ கிட்ட குழந்தை கொடுத்துட்டு பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு கிளம்பி போறாங்க. ஹீரோவும் குழந்தை நல்லபடியா தான் பாத்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல குழந்தை செம்மையா அழுக, ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே அக்காவுக்கு கால் பண்ணா அக்கா போன் எடுக்கல. உடனே அக்காவுடைய ஆபீஸ்க்கு கால் பண்ணா உங்க ஃபேமிலில இருந்து யாரோ ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபினல் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்கன்னு சொல்ல ஹீரோக்கும் செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா ஹீரோடைய அம்மா அப்பா சின்ன வயசுல இறந்துட்டாங்க, அக்காவும் நானும் மட்டும் தானே, யார் இறந்துட்டான்னு சொல்லிட்டு ஹீரோ குழந்தையை எடுத்துக்கிட்டு அந்த ஃபினல் ஃபங்க்ஷனுக்கு போனா அது நம்ம ஹீரோயினுடைய ஃபினல் ஃபங்க்ஷன் தான். ஹீரோயினை பத்தின ஸ்பீச் எல்லாத்தையுமே ஹீரோடைய அக்கா கொடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோ இப்ப யாரை பத்தி அக்கா பேசிட்டு இருக்கான்னு சொல்லி பார்த்தா அக்கா என்ன பண்றாங்க, இந்த மாதிரி குழந்தைக்கு காட்ட சொல்லி ஹீரோயின் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க, அதை உங்க முன்னாடி பிளே பண்றேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பிளே பண்ண ஹீரோ அந்த வீடியோ பாக்குறான். அதுல நம்ம ஹீரோயின், பாப்பா உங்க அப்பா தான் வேர்ல்டுலயே ரொம்ப நல்ல அப்பா தெரியுமா, டெய்லி எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுவாரு, எங்களுக்கு மொத்தம் 5 தடவை கல்யாணம் ஆயிருக்கு தெரியுமா, இங்க பாரு அவருக்கு தெரியாது இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு ஆல்ரெடி ப்ரப்போஸ் பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம டெய்லியும் காலையில அவருக்கு முன்னாடியே நான் எந்திரிச்சிடுவேன், ஏன்னா அவர் காலைல எந்திரிக்கிறப்ப அவர் ஃபர்ஸ்ட் டைமா என்ன பாப்பாரு இல்லையா, அதனால நான் ரொம்ப அழகா இருக்கணும்னு எந்திரிச்சு மேக்கப் எல்லாம் போட்டுப்பேன், டெய்லி என்ன பார்த்து நீ தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா, நீ தான் என்னோட ஒய்ஃபான்னு கேட்பாரு, அந்த ரியாக்ஷன்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி டெய்லியுமே அவர் தான் எனக்கு சமைச்சு கூட கொடுப்பாரு தெரியுமா, ஆனா அவருக்கு தெரியாது வருஷம் ஃபுல்லா அவர் தான் எனக்கு சமைச்சு கொடுக்குறாருன்னு. அதுக்கப்புறம் அவருடைய பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் இந்த மாதிரி எல்லா வீடியோவும் நம்ம ஹீரோயின் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்துட்டு பிளே பண்றாங்க. சோ இந்த மாதிரி மேரேஜ் ஆனதுன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாத்தையுமே பிளே பண்ணா இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ அப்படியே ஒரு மாதிரி கண் கலங்கி போயிடுனா, இந்த மாதிரி ஒரு பொண்ணு நம்ம லைஃப்ல இருந்திருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அழவே ஆரம்பிச்சிடா. ஹீரோயினா, நீ இந்த மாதிரி பாப்பா நீ சீக்கிரமா பிறந்துரு, நீ நானு அப்பா எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்கலாம் சரியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வீடியோல சொல்லியிருப்பாங்க. சோ இப்போ இதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு செம்மையா அழுதுட்டு இருக்கான். விஷயம் என்னன்னா, இன்னைக்கு ஏன் நம்ம ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இந்த மூவியோட ஸ்டார்டிங்ல பார்த்தோம் இல்லையா, அந்த சீன்ல நம்ம ஹீரோக்கு ஏன் ஹீரோயின் இருக்கிறது தெரிஞ்சிருக்காது, ஹீரோயினோட திங்ஸ் எல்லாம் ஏன் வீட்டுல இல்லைன்னா, கிட்டத்தட்ட ஒரு 8-9 மாசமா ஹீரோ இதே மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கனால ஹீரோவுடைய அக்கா ஹீரோயினுடைய வந்துட்டு மெமரிஸ் எல்லாம் அழிக்கணும்ன்றதுக்காக ஹீரோயினோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க. நம்ம ஹீரோவும் எப்பயும் பல காலைல கிளம்பி அவங்க அக்காவை பார்க்கறதுக்காக வரான். குழந்தை யாருன்னு கேட்கறான், குழந்தை தன்னோட குழந்தை தான் அக்கா சொல்ல. சோ ஹீரோவும் குழந்தையை பாத்துக்கிறான். ஆனா இந்த மாதிரி வந்துட்டு அக்கா எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க, ஹீரோக்கு தானாவே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு. சோ தினம் நம்ம ஹீரோ இந்த லைஃபே வாழ்ந்துட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு அக்கா இந்த மாதிரி பண்ண. ஆனா இன்னைக்குமே நம்ம ஹீரோக்கு ஹீரோயினை பத்தி தெரிஞ்சுட்டு செமையா அழுதுட்டு இருக்கான். சோ இப்படியே இந்த மூவியும் முடியுது. டைரக்டர் வந்துட்டு இந்த மாதிரி காதலும் ஒரு வலி தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சோ அதே மாதிரி தான் நம்ம ஹீரோக்கு இந்த காதலுடைய வலி வந்துட்டு வாழ்நாள் முழுக்க இருக்கும் அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த மூவியை முடிச்சிருக்காங்க. ரொம்ப ஹார்ட் வார்மிங்கான மூவி. சோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. டாடா பை பை, see you.